வணக்கம் நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு ஃபோன் எப்படி பண்ணணுங்கிறது கூட தெரியலைங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், அவங்க எடுக்கலை, திருப்பி இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்காக 5 தடவை 10 தடவைன்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க, அவங்க ஏதாச்சும் குளியலில் இருக்கலாம், இல்லை ஏதாவது முக்கியமான மீட்டிங்கில் இருக்கலாம், ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு வேறு ஏதாவது முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்க ஃபோனை பார்த்தாங்கன்னா திருப்பி கூப்பிட போகிறாங்க. இது ஒரு ரகம். ஆனால் அது சில பேருக்கு புரியாது. எடுக்கிற வரைக்கும் அடிப்போம்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு ரகம் என்னன்னாக்க, நம்ம அடிப்போம், அவங்களுக்கு ரிங் போகும், அவங்க ஏதாவது முக்கியமான வேலையில் இருப்பாங்க, பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்க ஃபோனை கட் பண்ணி விடுவாங்க. நமக்கே தெரியும் அவங்க ஃபோன் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு அடித்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான விளைவு. அவங்க கட் பண்ணுறாங்கன்னா அவங்க பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் ஏதோ சம்திங் ஏதோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து திருப்பி ட்ரை பண்ணலாம். அது தெரியாமல் போட்டு சும்மா நொய்ன்னு அடிச்சுக்கிட்டு இன்னும் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒருத்தங்க கட் பண்ணி விட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. திருப்பி அவங்களே கூப்பிடுவாங்க. ஒரு வேளை கூப்பிடலன்னா ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி.